Hi viewers, welcome to VS Crafts channel. இந்த வீடியோவில் நம்ம just ஒரு 5 English vocabulary with usage sentences ஓட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். So today's our first vocabulary distractive அப்படினா ஒரு சேதம் விளைவிக்கிற அழிவு செய்கிற ஒரு அழிவை தரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம distractive அப்படினு மென்ஷன் பண்ணலாம். It is destructive to completely. இது முற்றிலும் அழிவுகரமானது. இது முற்றிலும் அழிவை தரக்கூடியது. The destructive mentality was there. அந்த இடத்துல ஒரு அழிவுகரமான மனநிலை இருந்தது. We do not need to keep this destructive habit. இந்த அழிவுகரமான பழக்கத்தை நாம வைத்திருக்க கூடாது. Lack of trust is very destructive in a relationship. நம்பிக்கையின்மை ஒரு உறவில் மிகவும் அழிவுகரமானது. Second vocabulary redeem அப்படினா விடுவிக்கிறது, மீட்டு கொள்றது, ஒரு இழந்த ஒரு பொருளை திரும்பி பெறறத redeem அப்படினு மென்ஷன் பண்ணலாம். She is going to redeem her golden ring. அவளுடைய கோல்டன் ரிங் அதாவது மோதிரத்தை மீட்டு கொள்றதுக்காக போய்கொண்டு இருக்கிறாள். There was no way to redeem it. அதை மீட்டு கொள்ள வழியே இல்லை. If you can't redeem the golden ring, it will be sold. உன்னால அந்த கோல்டன் ரிங்கை மீட்டு கொள்ள முடியல அப்படின்னா அது விற்கப்படும். So today's our third vocabulary சம்பட்டியஸ் அப்படின்னா ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள் இல்லை ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயம், உயர் மதிப்புடைய ஒரு விஷயத்தை நம்ம சம்பட்டியஸ் அப்படின்னு சொல்லலாம். The chef preferred a சம்பட்டியஸ் lunch for all. அதாவது செஃப் ஒரு நல்ல ஒரு உயர் மதிப்புடைய ஒரு கிராண்டாக ஒரு லஞ்சை எல்லாருக்காகவும் செஞ்சிருக்காரு. He had never seen such a sumptuous house. அவர் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆடம்பரமான ஒரு வீட்டை பார்த்ததே இல்லை. The guests are dressed in sumptuous fabric. வந்திருக்க கெஸ்ட் எல்லாருமே ஒரு உயர் மதிப்புடைய ஒரு ஃபேப்ரிக், அதாவது ஃபேப்ரிக்ன்றது ஒரு கிளாத்து, ஸோ ஒரு உயர் மதிப்புடைய ஒரு கிளாத்தில் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபோர்த் vocabulary swallow அப்படின்னா விழுங்கிறது இல்லை உட்கிரகிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம சம்டைம்ஸ் திட்டும்போது கூட சொல்லுவோம் இல்லையா, மென்று முழுங்குறான் பாரு எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ கூட நம்ம இந்த swallow அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணலாம். She decided to swallow the insult. அவள் அந்த இன்சல்ட்டை உட்கிரகிச்சுக்க முடிவு பண்ணிட்டா, அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, மென்று முழுங்குறது மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டா. He tried to swallow the tablet with water. அவர் அந்த மாத்திரையை தண்ணி கூட விழுங்கிறதுக்காக முயற்சிக்கிறாரு. If you swallow something, it's directly go into your stomach. நீ எதையாவது விழுங்கிட்ட அப்படின்னா அது நேராக உன்னுடைய வயிற்றுக்கு போயிடும். ஸோ லாஸ்ட் vocabulary unusual அப்படின்னா வழக்கத்திற்கு மாறான ஒரு விஷயத்தை நம்ம unusual அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். It is unusual for him to be late. அவர் லேட்டாக வரதுன்றது வழக்கத்திற்கு மாறான ஒரு விஷயம். Do you have anything unusual? ஒன்றுகிட்ட வேற ஏதாவது வழக்கத்திற்கு மாறான ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்குறது. ஒன்றுகிட்ட வழக்கத்திற்கு மாறான ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have anything unusual? This is unusual idea. இது வழக்கத்திற்கு மாறான ஐடியா. He behaved unusually. அவன் வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொள்கிறான். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.